ஆதிகத்தை ஹெல்த் கேர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் பிரியா. 8 தலைமுறைகளாக சேலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆதிகத்தை ஹெல்த் கேர் இப்போது சென்னை குரோம்பேட்லையும் இருக்குது. நம்ம நிறைய டயபெட்டிஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ டயபெட்டிஸ் எங்களுக்கு பிளட் சுகர் லெவல் எப்போவுமே கண்ட்ரோலாகவே இருக்குது. ஆனால் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் லெவல் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் எப்போ செக் பண்ணாலும் நாங்கள் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு. ஆனாலும் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஐ பவர் கம்மியாகிறது, பார்வை திறன் குறைஞ்சிட்டே போகிறது, மற்றும் உடல் சோர்வு அதிகமாகுது, பிளட்டில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிளட்டில் சுகரோட லெவல் நார்மலாகவே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், மெடிசன் சாப்பிட்றோம், மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் உடலில் சோர்வு அதிகமாக இருக்குது, கால் பாதம் எரிச்சல் இருக்குது, கண் பார்வை திறன் கம்மியாகுது, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வருது, மற்றும் தலை பாரமாக இருக்குது, தலை எரிச்சல், கண் எரிச்சல் இதெல்லாமே இருக்குது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, உடலே ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கண்ணெலாம் ரொம்ப செவந்து போகுது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டயபெட்டிக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டுமே சொல்லிவிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் வருவாங்க. அதுக்கான என்ன ரீசன்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன தான் நம்ம பிளட் சுகர் லெவலை டெய்லி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துட்டாலும் காம்ப்ளிகேஷன்ஸ் லெவலில் நம்மளோட உடல் தாதுக்கள் ஒன்று ஒன்றா பாதிக்கப்பட்டே வரும். டயபெட்டிஸ் அப்படிங்கும்போது இது சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நீர் இழிவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீரில் பார்த்திங்கன்னா சர்க்கரையுடைய அளவு வெளியே போகிறது தான் நம்ம இந்த நீர் இழிவு அப்படின்னு சொல்லுவோம். இது மதுமேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மது ஒரு ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வீட்னஸ் யூரினில் கிளைக்கோசூரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலமாகவும் புரோட்டீன் உரியா, அதாவது புரோட்டீன் அப்படிங்கிறது உடலுக்கு முக்கியமான ஒரு தாது. இது புரோட்டீன் மூலமாக வெளியேறினாலும் உடல் சோர்வு எப்போவுமே இருக்கும். நைட்டில் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ், இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் சிம்டம்ஸ் இருக்கும். இன்னும் சில பேருக்கு தலையில் ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்குது, கண்ணெல்லாம் ரொம்ப எரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸே உடலில் சில அறிகுறிகள்லாம் காட்டும். உடல் வெப்பத்தை அதிகமாகவே அவங்களுக்கு காட்டும். கண் எரிச்சல் நல்லாவே இருக்கும், தலை கை கால்லாம் எரிச்சலாக இருக்கும். ஸோ யூரின் போடும் போது அவங்களுக்கு எரிச்சல் இருக்கும். ஸோ உடல்லையே ஒரு காந்தல், ஒரு வெப்பம் எப்போவுமே இருக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லும். எங்களோட கண் பார்வை திறன் கம்மியாகுது, பட் பிளட் சுகரோட லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது நம்ம கண் பார்வை திறன் ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயது மட்டும் காரணமல்ல. டயபெட்டிஸ் இருக்கும் போது எப்போவுமே பார்வை திறன், அதாவது நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக கண் பார்வை திறன் கம்மியாகும். கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெஃப்ரான்ஸ் ப்ராப்ளம் வரும். அதே போல் டயபெட்டிஸ் இருக்கும்போது உடல் சோர்வு இருக்குது அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு டயட் எடுத்துக்கலாம். அதே போல் டீ காஃபி இதெல்லாம் டெம்பரரி ஸ்டிமுலேஷன்ஸ். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸு ஒரு காஃபி எடுக்கிறதையோ இல்லை ஒயிட் சுகர் எடுக்கிறதையோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உணவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். நம்ம ஆதிகத்தை ஹெல்த் கேரில் டயபெட்டிஸ்க்கும் சரி அதோட காம்ப்ளிகேஷன்ஸுக்கும் சரி சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே உடல் தாதுக்களை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் நம்ம ஆதிகத்தை ஹெல்த் கேரில் கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குறோன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த கண் எரிச்சல்லேருந்து யூரினரி எரிச்சல் மற்றும் உடல் சோர்வு இது எல்லாமே படிப்படியாக குறையிறத நல்லாவே நோட் பண்ணலாம். இந்த மாதிரியான அந்த காம்ப்ளிகேஷனும் சேர்த்து குணமாக்குறதா ஒரு நல்ல மருந்தோட ஒரு குணம்னு நம்ம சொல்லுவோம். ஆதிகத்தை ஹெல்த் கேரில் டயபெட்டிக்ஸ்க்கு நம்ம பர்டிகுலராக நிறைய சிறப்பான மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். சில பேர் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக டெவலப் ஆகி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. இதில் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும். பிளட் சுகர் சடனாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க. இன்னும் நரம்பு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உடல் தாதுக்களை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்ம ஆதிகத்தை ஹெல்த் கேரில் கொடுக்குறோம். அதுலேயும் குறிப்பாக வயதுக்கு தகுந்த போலவும் அவங்களுக்கு ஜெனட்டிக்காக டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கொடுப்போம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ரிலேட்டட் நாம் ஆக்குபேஷனல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். வேலை காரணமாக சில நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எர்லி ஸ்டேஜ்லேயே டயபெட்டிஸ் வர்றதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் சில கர்ப்பிணி பெண்களுக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும் டயபெட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரியாயிடும். இன்னும் சில பேருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். அந்த டயபெட்டிஸ் நாங்கள் கன்சீவாக இருக்கும்போது இருந்தது, ஆனால் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும், அது எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆகட்டும், டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய
டயபெட்டிஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம ஆதிகத்தி ஹெல்த் கேரில் சிறப்பாக சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது மூலமாகவும் கூட நமக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸில் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. டயபெட்டிஸ் மற்றும் அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ்னால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஆதிகத்தி ஹெல்த் கேரில் நம்ம சிறப்பாக சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆதிகத்தி ஹெல்த் கேர் சென்னையில் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனி ஞாயிறு மற்றும் 4ஆம் சனி ஞாயிறில் பேஷண்ட்டை நம்ம நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான தீர்வுகளை கொடுப்போம். ஸோ டயபெட்டிஸ் ஆகட்டும் அல்லது அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவானாலும் உங்களோட மருத்துவ ஆலோசனைக்கு மற்றும் நேரில் எங்களை சந்தித்து ட்ரீட்மெண்ட் பெறணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து முன்பதிவுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை வந்து பார்க்கலாம்.